சரிங்க, இதுல 2 எடிட்டோரியல் இருக்கு. ஒண்ணு வந்து பிரெஞ்சுல நடக்க போற எலெக்ஷன் பத்தி இருக்கு. இன்னொன்னு வந்து நம்ம தெலுங்கானாக்கும் ஆந்திர பிரதேஷுக்கும் ஒரு நல்ல விஷயம் நடந்தது. 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. 2 சீஃப் மினிஸ்டர்ஸும் பேசிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. ஸோ ரெனியூடு ஹோப் அப்படின்னா புதுப்பித்த நம்பிக்கைன்னு அர்த்தம். ஸோ ஆன் மீட்டிங் பிட்வீன் சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃப் தெலங்கானா ஆந்திர பிரதேஷ், எப்போ இந்த நம்பிக்கை புதுசா திரும்பி வந்துச்சு அப்படின்னா ஒரு மீட்டிங் நடந்திருக்கு, 2 சீஃப் மினிஸ்டர்ஸ்க்கும் நடந்திருக்கு. அதுலதான் ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. ஆஃப்டர் எ டெக்கேட் ஆஃப் அக்ரிமோனி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க 10 வருஷங்களுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெக்கேட் அப்படின்னா 10 இயர்ஸ், 2 டெக்கேட் 3 டெக்கேட்னா 20 வருஷம் 30 வருஷம். இங்க ஏ டெக்கேட் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால ஒரு 10 வருஷம். சரிங்க, இங்க வந்து எ டிகேட் ஆஃப் அக்ரிமோனி அப்படின்னா அதுக்கான மீனிங் நம்ம பாக்கணுங்க. ஆக்ரிமோனி அப்படின்னா பிட்டர்னஸ், ஒரு கசப்பாவு வந்து ஒரு 10 வருஷமா இருந்துச்சு. ரிட்டர்ன் டு கார்டியல் ரிலேஷன்ஸ், கார்டியல்னா சந்தோஷமான அர்த்தம். கார்டியலி வெல்கம் யூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலேஜஸ் எல்லாம் ஆரம்பிப்பாங்க ஸ்பீச். சோ நாங்க மனசார உங்களை அழைக்கிறோம், மனசார தேங்க் பண்றோம் அந்த மாதிரி. சோ இது வந்து ஹாப்பி அப்படி வச்சுக்கோங்க. கரெக்டான மீனிங் மனதளவுல மனசாரன்றதுதான். கார்டியல் ரிலேஷன்ஸ் between இல்லட்னா smooth relations between governments and chief ministers of 2 Telugu speaking states is welcome. சோ 2 பேரும் சமாதானமா போறது வரவேற்கத்தக்கதா இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சோ இந்த இடத்துல வந்து 2 பேர் தானங்க, between 2 Telugu speaking, அதனால between யூஸ் பண்ணிருக்காங்க. 2 கவர்மெண்ட், அதனால the governments னு வந்திருக்கு. கவர்மெண்ட்ஸ் அண்ட் சீஃப் மினிஸ்டர்ஸ். இந்த இடத்துல ஆர்டிகல் 2 தடவை வரல பாருங்க, ரெண்டுமே வெவ்வேறு ஆட்கள் தானே. ஆனா பிட்வீன் த கவர்மெண்ட்ஸ் அண்ட் சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃப் தி 2 தெலுங்கு ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ் அப்படின்னு தான் வந்திருக்கு. ஆமாங்க, இதுல வந்து இதை எதை வெல்கம் பண்ணுவாங்கன்னா அந்த உறவை தான் வெல்கம் பண்றாங்க. ஸ்மூத்தான சமாதானமான ஒரு நடவடிக்கை இருக்கிறது தான் வரவேற்கிறாங்க. நம்ம வந்து அங்க தப்பு விட வாய்ப்பு இருக்கு. ஸ்டேட்ஸ்க்கு அப்புறம் வந்ததுனால ஆர் வரும் அப்படின்னு நினைச்சு. இங்க வந்து ஆக்சுவலி இந்த இடத்துல ஒரு ஆர்டிக்கல் வருதுங்க, பிட்வீன் த கவர்மெண்ட்ஸ் அண்ட் த ஸ்டேட்ஸ். ஆனா அந்த ஸ்டேட்ஸ்க்கான அட்ஜெக்டிவ் தாங்க என்னதுன்னா தி சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃப் 2 தெலுங்கு ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ். அதனால ஸ்டேட்ஸ்க்கு முன்னாடி இன்னொரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. நம்ம வந்து அந்த இடத்துல எரர் இருக்கு, இங்க வந்து நம்மளுக்கு இங்க த வந்திருக்கணும் அப்படின்னு நினைச்சு நம்ம மாத்தி போட்டக்கூடாது. ஏன்னா கவர்மெண்ட்டும் சீஃப் மினிஸ்டரும் ஒரே ஆளுதாங்க. சீஃப் மினிஸ்டர் தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுது. அதனால த கவர்மெண்ட் அண்ட் சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃப் தி 2 ஸ்பில்லிங். இந்த இடத்துல கவர்மெண்ட் வேற சீஃப் மினிஸ்டர் வேறன்னு இருந்தாதாங்க த வரும். புரியுதாங்க? இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ஸ்டாலினும் ஒண்ணுதான், ஏன்னா அவர் தான் கவர்மெண்டே அமைச்சிருக்காரு. அதனால 2 ஒண்ணுன்றதுனால அங்க வந்து ஆர்டிக்கல் தனியா வரலங்க. பர்டிகுலரா த தெலுங்கு ஸ்பீக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம தமிழ்நாடு சொல்லணும்னா த தமிழ் ஸ்பீக்கிங் சொல்லுவாங்க. ரொம்ப பர்டிகுலரா சொன்னதுனால டெஃபினைட் ஆர்டிக்கலா வந்திருக்கு. நம்ம வந்து த வந்து டெஃபினைட் ஆர்டிக்கல் தான் இங்கிலீஷ்ல படிப்போம். ஒரு இதை குறியிட்டு நீங்க சொல்றீங்கன்னா அப்ப அந்த இடத்துல த யூஸ் பண்ணுவீங்க. At stake are the futures of heavily intertwined and socially cohesive communities of 2 large economies contributing significantly to India's GDP. At stake are the futures of heavily intertwined and socially cohesive communities. ஸ்டேக்னா பங்குன்னு தாங்க அர்த்தம். அட் ஸ்டேக்னா ரிஸ்க்ல இருக்கிற மாதிரி. சோ எது வந்து ரிஸ்க்ல இருக்கு? ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஹெவிலி இன்டர்வென்ட் அண்ட் சோஷியலி கோஹெசிவ் கம்யூனிட்டிஸ் ரிஸ்க்ல இருக்குங்க. சோ அங்க இவங்க 2 பேருமே ரொம்ப வருஷமா பின்னி பிணைஞ்சவங்க. ஏன்னா ஒரே ஸ்டேட்டா இருந்ததுதான் 2ஆ பிரிச்சிருக்காங்க. சோ அவங்க வந்து ஹெவிலி இன்டர்ட்வைன்ட், இன்டர் TWINED, ட்வைன்னா நூலுன்னு அர்த்தங்க. இன்டர்ட்வைன்ட்னா நூலை சுருட்டுறது. ட்விஸ்ட் அண்ட் ட்வைன் டுகெதர், அதான் பின்னி பிணைஞ்சு இருக்காங்க. 2 ஸ்டேட்டுமே ரொம்ப வருஷமா பின்னி பிணைஞ்சு இருக்காங்க. சோ அவங்க ஃபியூச்சர் எல்லாம், அங்க இருக்கிற மக்கள் சமுதாயத்தோட ஃபியூச்சர் எல்லாம் ரிஸ்க்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அட் ஸ்டேக்னா நம்ம ரிஸ்க்னு பார்த்தோம். அந்த சமுதாயம்ன்றது இங்க வந்து கம்யூனிட்டிஸ் ப்ளூரல்ல தான் கொடுத்திருக்காங்க, ஃபியூச்சர்ஸ் ப்ளூரல்ல தான் கொடுத்திருக்காங்க. அதனால இந்த இடத்துல ஆர் வந்துருக்கு. ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஹெவிலி இன்டர்வைன்ட் அண்ட் சோஷியலி கோஹெசிவ் அப்படின்னா மக்களோட மக்கள், கொஹசிவ்னா ஒட்டி இருக்கிறதுன்னு அர்த்தம். அட்ஹெசிவ் கொஹசிவ் எல்லாமே வந்து ஒட்டுதல் அப்படின்ற மாதிரி. எல்லாமே சோஷியலி கனெக்டடா இருந்தாங்க. பாருங்க, when the parts of the whole work are fit together well, சேர்றது. சோ இந்த சமுதாய மக்கள்லாம் ரொம்ப வருஷமா சேர்ந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆர் 2 லார்ஜ் எக்கானமிஸ், இது ரெண்டுமே ரொம்ப பெரிய பொருளாதாரங்கள். நம்ம இந்தியாலேயே அது 2 பெரிய பொருளாதாரங்கள். அவங்க இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க, எடுத்தோடனே நம்ம இங்கிலீஷ் எடுத்தோம், அவங்க பயமா இருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்க, 2 பெரிய பொருளாதாரங்கள் கான்ட்ரிபியூட்டிங்னா கொடுக்குது. சிக்னிபிகன்டலி அப்படின்னா
மதிக்கத்தக்க கூடிய அளவு, அதாவது கணிசமான அளவு அப்படின்னு அர்த்தம். நேத்து வந்து நம்ம மோடி வந்து ஒரு சிக்னிபிகன்ட் ரிமார்க் கொடுத்திருந்தாரு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நேத்து ஒரு வார்த்தை அப்படி படிச்சோம், நம்ம போன வாட்டி எடிட்டோரியல் படிச்சிருக்கும் போது. அங்க வந்து சிக்னிபிகன்ட்னா இம்பார்ட்டன்ட் அர்த்தம். இந்த இடத்துல சிக்னிபிகன்ட்னா நம்ம உணர்ற அளவுக்கு ஒரு பெரிய தொகை அந்த மாதிரி. சிக்னிபிகன்ட் டு இந்தியாஸ் ஜிடிபி, இந்தியாவோட ஜிடிபினா நம்மளோட ரெவன்யூங்க. நம்மளோட ரெவன்யூக்கு கணிசமா இந்த 2 ஸ்டேட்ல இருந்துமே வருது. அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் நம்பர்ஸ், ஜிடிபிக்கும் வருது, எம்ப்ளாய்மெண்ட்ஸ்க்கும் வருது. ஸ்டேட்டோட அதுல வாழ்ற மக்கள் சமுதாயத்துக்கு ஃபியூச்சர் எப்படி இருக்குமோன்னு பயமா இருந்துச்சு. ஏன்னா இது கண்ட்ரிக்கு நிறைய கான்ட்ரிபியூட்டிங் பண்ணிட்டு இருக்கிற 2 ஸ்டேட். ஏன்னா இவ்வளவு நாள் சண்டை போட்டுட்டு இருந்தனால கவலையா இருந்துச்சு, இப்ப பேசிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இத நம்ம ஒரு 4 சென்டென்ஸ்ல எழுதியிருப்போம், அவங்க ஒரே சென்டென்ஸ்ல எழுதிட்டாங்க. த சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா. இந்த இடத்துல த சீஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு ஏன் போட்டிருக்காங்கன்னா, ஆல்ரெடி சீஃப் மினிஸ்டரை பத்தி சொல்லிட்டாங்க. சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃப் 2 ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. செகண்ட் டைம் நம்ம யூஸ் பண்ணும் போதும் ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவோம். அப்ப த சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா என் சந்திரபாபு நாயுடு அண்ட் ஏ ரேவந்த் ரெட்டி ரெஸ்பெக்டிவ்லி. நம்ம மேக்ஸம்ஸ்ல நிறைய அந்த ரெஸ்பெக்டிவ்லி வந்தாப்பனா ஃபர்ஸ்ட் வந்தவங்க, ஃபர்ஸ்ட் சந்திரபாபு நாயுடுன்றவங்க ஆந்திர பிரதேச சேர்ந்தவங்க, ரேவந்த்ன்றவர் தெலுங்கானாவை சேர்ந்தவர். ஃபர்ஸ்ட் வரவங்கள ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டுக்கு எடுத்துக்கணும் அப்படின்றது. நாட் ஒன்லி ரிமைண்ட் கார்டியல் த்ரூ அவுட் த 2-hour long meeting in Hyderabad last week, but also proposed a well thought out 3-tier mechanism to resolve all outstanding issues since the creation of Telangana in 2014. So இங்க பாருங்க, நாட் ஒன்லி வந்தா பட் ஆல்சோவும் வரும். அந்த இதை வச்சு 2 சென்டென்ஸையும் கனெக்ட் பண்ணிருக்காங்க. நாட் ஒன்லி ரிமைண்ட் கார்டியல் த்ரூ அவுட் தி 2-hour long meeting in Hyderabad last week. கடந்த வாரம் ஹைதராபாத்ல, எப்பயுமே இங்கிலீஷ் பின்னாடி இருந்தாங்க மீனிங் எடுப்போம், சோ லாஸ்ட் வீக்ல இருந்து தான் மீனிங் எடுப்போம். கடந்த வாரம் ஹைதராபாத்ல 2 மணி நேரம் ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அந்த மீட்டிங் முழுசா அவங்க ரொம்ப பாசமா சந்தோஷமா இருந்தாங்க. ரிமைண்ட் நாட் ஒன்லி, அதாவது அப்படி மட்டும் இருக்காம ஒரு நல்ல ஒரு பிளானையும் கொடுத்திருக்காங்க. தாட் அவுட் அப்படின்னா சொல்றதுங்க, இல்ல யோசிச்சிருக்காங்க அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அரைவ்ட் அட் தரோ கன்சிடரேஷன், பயங்கரமா யோசிச்சிருக்காங்க. தாட் அவுட்ன்றது உங்க ஃப்ரேசல் வர்புங்க. அரைவ்ட் அட் 3-tier மெக்கானிசம். 3-tier அப்படின்னா 3 நிலைகளை கொண்ட ஒரு பிளானா கூட இருக்கலாம். ஏதோ ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. டு ரிசால்வ், இந்த இடத்துல ரிசால்வ்ன்றது வெர்புங்க, அதுக்காண்டி டூ வந்திருக்குங்க. டு ரிசால்வ்னா அதை தீர்த்து வைக்கிறதுக்காண்டி. ஆல் அவுட்ஸ்டாண்டிங் இஷ்யூஸ், டு ரிசால்வ் ஆல் அவுட்ஸ்டாண்டிங் இஷ்யூஸ். ஆல் வந்தாலே ப்ளூரல் வருங்க, சரிங்களா? எல்லா நின்னுட்டு இருக்க எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கிறதுக்காண்டி சூப்பரான ஐடியாவையும் கொடுத்தாங்க. சின்ஸ் தி கிரியேஷன் ஆஃப் தெலுங்கானா இன் 2014, 2014 தெலுங்கானா உருவானதுல இருந்து அப்படின்னு சொன்னதுனால சின்ஸ். இந்த இடத்துல வந்து ஃப்ரம் வராதுங்க. ஃப்ரம்னு ஒரு ஸ்டார்டிங் இருந்தா டூன்னு ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்கணும். பிளேஸ்ல மட்டும்தான் அந்த 2 எண்ட் பாயிண்ட் வராது. கண்டினியூ ஆச்சுன்னா நம்ம சின்ஸ், ஏன்னா இது நம்ம ஏற்கனவே நிறைய சொல்லி இருக்கோம்ல. அடுத்தது பாருங்க, த ஃபர்ஸ்ட் டயர் இஸ் எ கமிட்டி ஆஃப் டாப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அபிஷியல்ஸ். இந்த இடத்துல த ஃபர்ஸ்ட் டயர்ன்றது சப்ஜெக்ட், இஸ்ன்றது வெர்பு. நம்மளுக்கு இது சப்ஜெக்ட்னு தெரியலனா கூட வெர்புக்கு முன்னாடி பொதுவா சப்ஜெக்ட் தான் வரும், அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதுல 3 டயர்னு சொல்லியிருக்காங்க, அதாவது 3 நிலைன்னு சொல்லியிருக்காங்க. முதல் நிலை அப்படின்னு சொல்லும்போது சிங்குலர் தான், அதனால அந்த இடத்துல இஸ். ஏ கமிட்டி, ஒரு கமிட்டி ஆஃப் டாப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அபிஷியல்ஸ். கமிட்டின்றது காமன் நேம்ங்க. இந்த கமிட்டிக்குள்ள நிறைய ஆபீசர்ஸ் இருக்க போறாங்க. 3 members from each state, 2 ஸ்டேட்ல இருந்து 3 பேர் இருப்பாங்க. which would meet at, இந்த இடத்துல which வந்தா இதுக்கு முன்னாடி வர ஸ்டேட்டை குறிக்காது. இப்ப இது எதை குறிக்குது? இந்த கமிட்டியை தான் குறிக்குது. which would meet at regular intervals and attempt resolutions of as many disputes as possible. regular intervalsல, அதாவது மாசத்துக்கு ஒரு தடவை, 2 வாரத்துக்கு ஒரு தடவை, அந்த மாதிரி எப்பயுமே ஒரே விதமான லீவ். 6 மாசத்துக்கு ஒரு தடவைனா கரெக்டா 6 மாசத்துக்கு ஒரு தடவை மீட்டிங்ஸ் வச்சிருவாங்க. சோ ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல மீட் பண்ணி ரிசால்வ் பண்ண போறது. இந்த ரிசால்வோட நவுன் ஃபார்ம் தாங்க ரெசல்யூஷன். இன்னொன்னு ரெசல்யூஷன்னா தீர்மானம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. சோ இப்ப நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க, போர்ட் மெம்பர் வந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க, அந்த மாதிரி எல்லாம் படிச்சிருப்போம், அது தீர்மானம். இங்க வந்து அட்டெம்ப்ட் ரெசல்யூஷன்னா தீர்த்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அட்டெம்ப்ட்னா ட்ரை பண்றது. நம்ம எக்ஸாமுக்கு சொல்றோம்ல, யூபிஎஸ்சி ஒரு அட்டெம்ப்ட் கொடுத்திருக்கேன், அப்போ ஒரு தடவை ட்ரை பண்ணிருக்கேன், அப்ப அட்டெம்ப்ட்னா ட்ரை. ரிசால்விங் ஆஃப் as many disputes as possible. சோ எவ்வளவு தீர்க்க முடியுமோ அவ்வளோ. இது வந்து பாசிட்டிவ் டிகிரில வந்திருக்கு. நம்ம டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்ல
ஏன்னா நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். சரியாங்க. இந்த கமிட்டி வந்து கூடி அடிக்கடி இந்த மாதிரி பிரச்சனைகளை எப்படி தீர்த்து வைக்கிறதுன்னு முடிவெடுப்பாங்க. தேர் வுட் பி, இப்ப இந்த பிங்க்ல போட்டிருக்காங்களா, இங்க நிறைய சென்டென்ஸ் இருந்திருக்கும், அவங்க கட் பண்ணி கொடுத்திருக்காங்க. தேர் வுட் பி சப் குரூப்ஸ் வித்தின் திஸ் கமிட்டி டு அட்ரஸ் sectoral issues such as water sharing, asset and liability distribution and the return of the 5 villages in the erstwhile கம்மம் district that were merged with ஆந்திர பிரதேஷ். சரிங்க, இங்க வந்து பாருங்க, அட்ரஸ் அப்படின்னா அதுவும் செய்யறதுதான். அட்ரஸ்னா அந்த பிரச்சனைகளை எடுத்து நடத்துறது. அட்ரஸ் நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாங்க. he was addressing the gathering அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரு அந்த கூட்டத்துல பேசிட்டு இருந்தாரு, அந்த கூட்டத்துல சொல்லிட்டு இருந்தாரு. அப்பனா அட்ரஸிங்னு ஒரு வார்த்தை வரும். எங்க வீட்டு அட்ரஸ் அப்படின்ற இடத்துலயும் இதே அட்ரஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ரெண்டாவது முகவரின்னு சொல்றதுல இந்த இடத்துலயும் கூட்டத்தை பேசுறதுதான். ஆனா எதை பத்தி பேச போறாங்க? அந்த குறிப்பிட்ட ஒரு செக்ஷனோட இஷ்யூஸ பத்தி. செக்டோரல் இஷ்யூஸ்னா டிபார்ட்மெண்ட் வைஸ் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்து பேச போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த கமிட்டிக்குள்ளேயே நிறைய சப் குரூப்ஸ் இருக்கும். ஒவ்வொரு குரூப்பும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை எடுத்து பார்ப்போம். என்ன வாட்டர் ஷேரிங், ஏன்னா அங்க ஏற்கனவே கிருஷ்ணா நதி நீர் பிரச்சனையும் இருக்கு, அந்த வாட்டர் ஷேரிங். அடுத்து அசட் அண்ட் லயபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன், 2 ஸ்டேட்டுக்கும் நடுவுல இந்த ரெவென்யூவை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு, யாரு கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு கட்டணும் அந்த இதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு. அது அடுத்து ரிட்டர்ன் ஆஃப் 5 வில்லேஜஸ். கம்மம் டிஸ்ட்ரிக்ட்ல பிரிக்கும் போது கம்மம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்திருக்குங்க. எர்ஸ்ட் வைல்னா முந்தைய பேருன்னு அர்த்தம், ஃபார்மர் நேம். எர்ஸ்ட் வைல்னா என்று அழைக்கப்பட்ட அப்படின்னு அர்த்தம். எர்ஸ்ட் வைல் கம்மம் டிஸ்ட்ரிக்ட் தட் வேர் மர்ஜ்டு வித் ஆந்திர பிரதேஷ். சரிங்களா, முந்தி கம்மம் டிஸ்ட்ரிக்டா இருந்தது, அதை இப்ப ஆந்திர பிரதேஷோட சேர்த்துட்டாங்க. அதையெல்லாம் இப்ப திரும்பி சரண்டர் பண்றாங்க. அப்ப ஆந்திர பிரதேஷ்ல இருந்து தெலுங்கானாட்ட கொடுப்பாங்களா இருக்கும். as they were expected to be submerged by the போலாவரம் இரிகேஷன் ப்ராஜெக்ட். இதெல்லாம் வந்து இந்த ஒரு நீர்ப்பாசன திட்டத்தினால அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாம், அதாவது அந்த வில்லேஜஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகுற மாதிரி இருந்துச்சு. அந்த வில்லேஜஸ் அழிச்சிட்டு இவங்க ஏதோ கொண்டு வராங்களோ என்னமோ தெரியல. தே வேர் எக்ஸ்பெக்டட். இப்ப அந்த 5 வில்லேஜஸ்னால இங்க தே வந்திருக்குங்க. முந்தையே அதை கணிச்சிருக்காங்க, அதனால பாஸ்ட் டென்ஸ். சோ வேர் எக்ஸ்பெக்டட் டு பி, அதாவது இங்க வந்து உறுதியா சொல்லல, அப்படி ஆயிரும்னு நினைச்சிருக்காங்க, பாசிபிலிட்டி தான். இப்ப நம்மளுக்கு சிலாஜிசம்ஸ்ல கேன் பி பாசிபிலிட்டின்ற வார்த்தை கொடுக்காம கேன் பின்னு கொடுத்தா நம்ம பாசிபிலிட்டின்னு எடுத்துக்கிறோம்ல, அதே மாதிரிதான். பி வந்தா அன்சர்டனிட்டி. பை தி போலவரம் இரிகேஷன் ப்ராஜெக்ட். இந்த இரிகேஷன் ப்ராஜெக்ட்னால அந்த வில்லேஜஸ் அழிஞ்சிரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. அதையெல்லாம் இப்ப கொடுக்குறாங்க. சோ இதை ஏன் கொடுக்குறாங்கன்றதுக்கு ரீசன் தான் இதை சொல்லியிருக்காங்க. அதனால அந்த இடத்துல அஸ் வந்திருக்கு. இப்ப ரீசன் சொல்லலைன்னா தட்டு வந்திருக்கும். அவரோட ஒப்பீனியனா சொல்ற மாதிரி இருந்திருந்தா தட்டு வந்திருக்கும். ஆனா ஒரு காரணத்தினால அந்த செயல் நடக்குதுன்னா அஸ் வரும். சோ தி செகண்ட் டயர். சோ இந்த இடத்துல செகண்ட் டயர்ன்றது சப்ஜெக்ட். கன்சிஸ்ட் ஆஃப், இந்த இடத்துல யூசுவலா வெர்ப் வந்து ஈடில முடியும். இந்த இடத்துல கன்சிஸ்ட்னு இருக்கு, ஆனா அது வெர்ப். எப்படின்னா ஹி பிளேஸ் அப்படின்னா ஈடில முடியறது இல்ல, ஆனா வெர்ப். இந்த இடத்துல செகண்ட் டயரை நீங்க இட்னு ரீப்ளேஸ் பண்ணலாமா? அப்ப இட் கன்சிஸ்ட். அப்ப அந்த வெர்புமே எஸ் ஓட தான் வரும், ப்ளூரல் வெர்பா வரும், ஏன்னா இது சிங்குலர். So அதனால consists of a similar committee of 3 ministers from each state which would attempt to resolve issues that could not be resolved at the bureaucratic level. bureaucratic அப்படின்னா கவர்மெண்ட் ஆபீசர்ஸ்னு அர்த்தம். சோ அடுத்த லெவல், ஃபர்ஸ்ட் லெவல்லையும் 2 ஸ்டேட்ல இருந்து 3 ஆள் வந்து உட்காந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் பார்க்க போறாங்க. அப்படி அவங்களால சால்வ் பண்ண முடியாத விஷயங்களை அடுத்த லெவலுக்கு அனுப்புறாங்க, டயர் 2க்கு அனுப்புறாங்க. ஃபர்ஸ்ட் லெவல்ல வந்து பியூரோக்ராட்டிக் லெவல், என்ன ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் இவங்க எல்லாம் இருப்பாங்க. இப்ப இதுல வந்து கொஞ்சம் பொலிட்டீஷியன்ஸ் அந்த மாதிரி யாராவது இருப்பாங்களா. அண்ட் ஃபைனலி the third tier consists of chief ministers themselves who would intervene on the most hardened positions. So ரொம்ப பிரச்சனையாகிற நேரத்துல, ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலையில சீஃப் மினிஸ்டரே வந்து இன்வால்வ் ஆயிடுவாரு. அவர் வந்து தேர்ட் டயர். தேர்ட் டயர்ன்றது சப்ஜெக்ட் தான், கன்சிஸ்ட்ன்றது வெர்பு, ஃபைனலி அப்படின்றது அட்வர்புங்க. ஏன்னா அட்வர்ப் ஆஃப் டைம், இறுதியாக அப்படின்றது அட்வர்ப் ஆஃப் டைம். எப்பயுமே நமக்கு அட்வர்ப் கடைசியில தான் வரும். ஆனா இந்த மாதிரி ஃபைனலி, இயர்லி இந்த மாதிரி எல்லாம் வர்றது முன்னாடியே வந்துடும். லேட்லி அந்த மாதிரி வர்றதெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே வரும். இந்த ஃபர்ஸ்ட் 5 years since தெலுங்கானாஸ் ஃபார்மேஷன், தெலுங்கானா உருவானதுல இருந்து இந்த இடத்துலயும் வர தெலுங்கானாஸ், இது வந்து உயிருள்ள பொருள் இல்ல, பட் நேத்தும் நம்ம பார்த்தோம் இந்தியாஸ் அப்படின்னு வருது, கவர்மெண்ட்ஸ் அப்படின்னு வருது. அதே மாதிரி தெலுங்கானாஸ்ன்றது தப்பு இல்ல. சோ அப்பாஸ்ட்ரஃபி இந்த மாதிரி ஒரு கண்ட்ரியோட பேர், ஸ்டேட்டோட பேர் இது பண்ணா நம்ம அப்படி எடுத்துக்கலாங்க, பீப்புளை குறிக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாம். சோ தெலுங்கானான்ற ஒரு மாநிலம் உருவானதுல இருந்து 5 வருஷத்துக்கு, முதல் 5 வருஷத்துக்கு these issues
frustrate to a point of no return. Frustrated கஷ்டப்பட்டுருச்சு, கஷ்டப்படுது. அது frustrated, FRUS, become infected, more unpleasant ஆயிருக்கு. These issues festered to a point of no return. அதான் ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்குங்க இந்த இஷ்யூஸ்லாம். இந்த மேல இருக்கிற தண்ணி பிரச்சனை, இந்த ரெவென்யூ பிரிக்கிற பிரச்சனை, இதெல்லாம் வந்து 5 வருஷத்துக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கு. இதுக்கான சினோனிம்ஸ் நான் அடிக்கடி தமிழ் மீனிங் சொல்றேன் இல்லைங்க, அதுக்கான சினோனிம்ஸ் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல க்ளோஸ் டெஸ்ட் இதே டாபிக் வந்துச்சுன்னா அப்ப அவங்க இதே வார்த்தையை கேட்காம இதுக்கு ஈக்குவலண்டான மீனிங் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ்ல கொடுத்துருவாங்க. அப்ப நம்மளுக்கு அது எலிமினேட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். இதுக்கான ஆன்டனிம்ஸும் பார்த்து வச்சுக்கோம். டு எ பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன். பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன்னா திரும்பி ஒன்னும் வரல அப்படின்னு இல்லை, இதை நம்ம சால்வ் பண்ண முடியாதுன்ற எண்ணம் வர வரைக்கும் கொண்டு போயிருச்சு. நோ லாங்கர் பாசிபிள் டு ஸ்டாப். சரியாங்க, அதாவது நம்ம கை மீறி போயிருச்சு அப்படின்னு நினைக்கிற ஒரு நிலைமை, இனி எதுவும் செய்ய முடியாது, ஹெல்ப்லெஸ்ஸான நிலைமை. As much bad blood remained over the carving out of the richest part of undivided Andhra Pradesh into a new state and the political futures of the legacy regional parties K. Chandrasekhara Rao's Telangana Rashtra Samit, Bharat Rashtriya Samit and Mr. Naidu Telugu Desam Party depended to a degree on public posturing, much to the detriment of smooth day-to-day governance of the two new states. சரி, இது வரைக்கும் முதல்ல மீனிங் பார்க்கலாம். இங்க வந்து as much bad blood remained over the carving out of. bad blood remainedனா கெட்ட ரத்தம் இருந்துச்சுன்னு இல்லைங்க, ஒரு கெட்ட எண்ணம் இருந்துச்சு. carving outனா அதுல இருந்து எடுக்கிறதுங்க, பிரிச்சு எடுக்கிறது. இப்ப நம்ம சிலைய கார் பண்ணுவோம், மரத்தை வந்து அது மாதிரி கார் பண்ணி எடுப்போம். கார்விங் அப்படின்னு இருக்குல்ல, செதுக்கி எடுக்கிறது. செதுக்கி எடுக்கிறதுனா அதுல இருந்து பிச்சு எடுக்கிறது, பிரிச்சு எடுக்கிறது. அன்டிவைடட் ஆந்திர பிரதேசா இருந்துச்சு முதல்ல. முழு ஆந்திர பிரதேஷ்ல இருந்து ரொம்ப செலும்பான பகுதி தான் தெலுங்கானா, அத வந்து தனியா எடுத்துட்டாங்க. ரிச்சஸ்ட் பார்ட் தான் தெலுங்கானா. அதை பிரிச்சு எடுக்கிற வரைக்கும் அந்த எண்ணம் வந்து இருந்துட்டே இருந்திருக்கு. into a new state and political futures of the legacy regional parties. லெகட்டினா காலங்காலமா இருக்கிறேன்னு நினைக்கிறேன். லெகசி அப்படின்னா பரம்பரையை பத்தி சொல்றதுங்க. எனக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குன்னு சொல்லுவோம்ல, லெகசி. இங்க லெகட்டினா பாரம்பரியமா அந்த இதுல இருக்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். இப்ப நம்ம தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா டிஎம்கே, ஏடிஎம்கே, இது ஜஸ்டிஸ் பார்ட்டில இருந்து பாரம்பரியமா வந்தது. சோ அது மாதிரி அங்க பாரம்பரியமா இருக்கிற இந்த 3 பார்ட்டிஸ் பேரு சொல்லியிருக்காங்க. இவங்க depended to a degree on public posturing, much to the detriment of smooth day-to-day governance of the two states. So மக்களை திசை திருப்புற விதமா தான் இருந்துச்சு. போஸ்டர் அப்படின்னா நிறைய மீனிங் இருக்குங்க. நீங்க கொடுக்குற போட்டோ, கொடுக்குற போஸ்டர் தான். நீங்க உட்கார்ந்து இருக்கிற விதம் போஸ்டர் தான். இன்னொரு நீங்க செய்யற செயல், இப்ப நான் இப்படி தடவுறேன், இப்படி பேசுறேன், இது கெஸ்டர்னு சொல்லுவோம். போஸ்டர்னா நம்ம அப்படியே அசையாம நிக்கிறது போஸ்டர். இவங்க இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா நீங்க டைவர்ட் பண்றது, மிஸ்லீட் பண்றதும் போஸ்டர் தான். இப்ப நம்மளுக்கு இந்த மாதிரி தெரியாத மீனிங் அவங்க கேட்பாங்க. இதுக்கு நம்ம இப்படி ஒரு மீனிங்கே இருக்காதுன்னு நினைச்சிட்டு இருப்போம், அதுதான் அவங்க கேட்பாங்க. பப்ளிக்க நிறையவே மிஸ்லீட் பண்ணிட்டு இருந்தாங்க, அதாவது தப்பான இதுல கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதை பிரிக்கணும்ன்றதுக்காண்டியே. அதாவது டிட்ரிமெண்டல்னா குறைப்பதுங்க. இன்கிரிமெண்ட் டிக்ரிமெண்ட் மாதிரி டிட்ரிமெண்ட்னா குறைக்கிறது தான். டிட்ரிமெண்ட்னா டிக்ரீஸ் தான் அர்த்தம். ஆனா டிக்ரீஸ்க்கும் டிட்ரிமெண்டலுக்கும் டெண்டிங் டு காஸ்ட் ஹார்ம். சரி, அதாவது ஒரு இழுக்கு வர மாதிரிங்க. கரெக்டான வார்த்தை தமிழ்ல இழுக்கு. அதாவது ஒரு அசிங்கம். டே டு டே கவர்னன்ஸ், டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த டூ ஸ்டேட்ஸுக்கு அது ஒரு பாதிப்பா இருக்கும் அப்படின்றத விட மக்களை வந்து நம்ம திசை திருப்பி அதை பிரிச்சிடணும்ன்றதுதான் இந்த 3 பார்ட்டிக்குமே நோக்கமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. The abrupt stoppage of power supply by Andhra Pradesh to Telangana in 2017. அப்ரப்ட் அப்படின்னா திடீர்னுங்க. இந்த இடத்துல அப்ரப்ட்னா வெர்புன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. திடீர்னு, அன்எக்ஸ்பெக்டட்னு, எதிர்பார்க்காது, எப்படி வேணாலும் சொல்லலாம். திடீர்னு வந்துருச்சுன்னு சொன்னாலும் அது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாதுதான். ஸோ திடீர்னு ஒரு நாள் பவரை கட் பண்ணிடுறாங்க, எலக்ட்ரிசிட்டியை கட் பண்ணிடுறாங்க 2017. லீடிங் தெலங்கானா டு என்டர் இன்டு எக்ஸ்பென்சிவ் பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்ஸ் வித் அதர் நெய்பரிங் கண்ட்ரீஸ். வித் வந்து இந்த இடத்துல வந்து இதுதாங்க ப்ரிப்போசிஷன், கன்ஜெக்ஷனா யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல வந்து ப்ரிப்போசிஷன் தாங்க கரெக்ட். அதர் நெய்பரிங் ஸ்டேட்ஸ்ன்றது உங்களுக்கு நவுன் தானங்க. இப்போ பக்கத்துல இருக்க மித்த ஸ்டேட்ஸ்ல ரொம்ப காஸ்ட்லியான விலை கொடுத்து இவங்க எலக்ட்ரிசிட்டியை வாங்கி யூஸ் பண்ணாங்க. ஸோ ஒருத்தவங்கள்ட்ட இருந்து வாங்கினா அங்க வந்து ஃப்ரம் அதர் ஸ்டேட்ஸ்ன்னு கூட வரலாம் இல்லைங்க, நம்மளுக்கு அப்படித்தானே தோணும். ஆனா அவங்கள்ட்ட இருந்து வாங்கும்போது வித்துன்னு தாங்க சொல்றோம். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இல்லைங்க. யூஸ்வலா அக்ரிமெண்ட்டுக்கு அப்புறம் வித்து வரும், ஞாபகம். அக்ரிமெண்ட், MOU இதெல்லாம் போடும்போது நான் அந்த கம்பெனியோட அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன், ஐ சைன்ட் அன் அக்ரிமெண்ட் வித் அந்த கம்பெனி அப்படின்னு தான் வரும். இஸ் ஏ கேஸ் இன் பாயிண்ட்.
இது நோட் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நவ் மிஸ்டர் ரேவந்த் ரெட்டி who looks up to Mr. Naidu as a political mentor, he groomed him from his early days as an independent MLC 17 years ago and prodded him to join the TDP, there in hope that the two leaders would do what is right by the people of their state. இந்த இடத்துல ஒன்னொன்னு பாருங்க, பீப்புள்ஸ் போட்டிருக்காங்க. பீப்புளே ப்ளூரல் தாங்க. இந்த இடத்துல பீப்புள்ஸ்னா அப்பாஸ்ட்ரஃபி இல்லாம வேற வந்திருக்கு. சரிங்க, இங்க ஆனா இப்போ பட் நவ் ஆனா தற்சமயம் ரேவந்த் ரெட்டி who looks up, லுக்ஸ் அப்னா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. லுக் ஃபார்னா சர்ச்சுங்க, லுக்ஸ் அப்னா எக்ஸ்பெக்ட்னு அர்த்தம், லுக்ஸ் அப்னா டு இம்ப்ரூவ்ங்க. இப்ப வந்து மிஸ்டர் நாயுடுவை தான் அவரு பொலிட்டிக்கல் குருவா பாக்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. He groomed him from his early days as an independent MLC 17 years ago. 17 வருஷத்துக்கு முன்னாடி இவர் நாயுடு தான், இவர் யாரு, நம்ம ரேவந்த் ரெட்டிய ஒரு தனியான லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலரா, சட்டசபை ஆளா உருவாக்கி இருக்காரு. அண்ட் ப்ரோடட் him to join the தெலுங்கு தேசம் பார்ட்டி. ப்ரோடட்னா நச்சரிக்கிறதா இல்ல கட்டாயப்படுத்துறதா இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரோடட் டு புஷ் ஆர் பிரஸ் சம்படி. சோ கட்டாயப்படுத்தி தெலுங்கு தேசம் பார்ட்டில சேர்க்க வச்சிருக்காரு. கம்பல்டு. There is hope that the two leaders would do what is right by the peoples of their state. சோ ரெண்டு மக்களுக்கும் என்ன வேணுமோ அதை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து செய்வாங்கன்னு நம்புவோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்க வாட் இஸ் ரைட் ஃபார் த பீப்புள் தானங்க வரணும். ரைட் பை த பீப்புள்ஸ் ஆஃப் தேர் ஸ்டேட்ஸ்ன்னு இருக்கு பாருங்க. இந்த இடத்துல வில் டூன்னு இல்ல would doன்னு தான் இருக்கு. ஏன்னா அவங்க செஞ்சு ஆக வேண்டிய கட்டாயம் ஒரு 50% கட்டாயத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. மீதி 50% அவங்க எடுக்கிற முடியும். டூ லீடர்ஸ் would doனா ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷனோட, அதாவது ஒரு அன்சர்டனிட்டியோட ஒரு கட்டாயத்தை சேர்த்து சொல்லும் போது நம்ம would செய்வாங்கன்னு நம்புறேன் அப்படின்றதுதான் would. மேபி வந்து ரொம்ப அன்சர்டனுங்க, ரொம்ப, அதாவது 70% நடக்காது, 30% நடக்கலாம். இதுல வந்து 50% நடக்கலாம், 50% முடியும். வாட் இஸ் ரைட் பை த பீப்புள்ஸ் ஆஃப் தேர் ஸ்டேட், இந்த இடம் தாங்க நோட் பண்ணணும். வித்தியாசமா இருக்குல்ல. ஃபார் த பீப்புள், மக்களுக்கு என்ன நல்லதோ அதை செஞ்சிருவாங்கன்னு சொல்லாம பீப்புள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்களோ அதை செய்வாங்க. பை த பீப்புள்னா பீப்புள் எக்ஸ்பெக்ட் பண்றத, கரெக்ட்னு எதை பீப்புள் எக்ஸ்பெக்ட் பண்றாங்களோ அதை செய்ய போறாங்க. சோ அந்த இடத்துல எக்ஸ்பெக்டேஷனோட பீப்புளோட ஆசையை நிறைவேற்ற போறாங்கன்னு இருந்தா மக்களுக்காண்டி செய்யறது இவங்களா செய்யறதுங்க. மக்கள் எதிர்பார்க்கறத செய்யறது பை த பீப்புள். மக்களுக்காக செஞ்சா ஃபார் த பீப்புள்னு வந்திருக்கும்.